வணக்கம். வேலன் வழக்கறிஞர் ஏகேபி லா அகாடமியிலேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீதிமன்றங்கள் வழக்குகளை எவ்வாறு கருத்தில் கொள்வது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக சிஆர்பிசியில் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ABC அதன் கீழே ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றம் கருத்தில் எடுக்கிறது, அதாவது டேக்கிங் காக்னிசன்ஸ். அதே போல் BNSSல செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C இந்த பிரிவுகளின் கீழே வழக்குகளை நீதிமன்றங்கள் கருத்தில் எடுக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A, BNSS அதை பார்த்திங்கன்னா ஒரு முறையீட்டு வழக்கை, தனிப்புகார் என்று சொல்லக்கூடிய முறையீட்டு வழக்கை, அதாவது அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட், ஒரு முறையீட்டை பெறுவதின் மூலமாக அந்த வழக்கை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. கருத்தில் கொள்கிறதுனா காக்னிசன்ஸ் என்று அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் அப்பான் எ போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லலாம், அல்லது சார்ஜ் ஷீட். போலீஸார் ஒரு வழக்கில் தகவலை பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பின்னிட்டு சம்பவ இடம் சென்று சாட்சிகளை விசாரித்து பார்வை மகஜர் வரைந்து, சாட்சிகளை முன்வைத்து பார்வை மகஜர் வரைந்து, ஆவணங்களை கைப்பற்றி ஒரு குற்றறிக்கையாக எதிரி மீது தாக்கல் செய்வார்கள். அந்த குற்றறிக்கையின் அடிப்படையில் தான் காக்னிசன்ஸ் எடுப்பதான் அப்பான் ரிசீவிங் எ போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. அதான் செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியில் எடுக்கிறாங்க. அதே போல் செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C, BNSS அதில் எந்த மாதிரி வழக்குகளை கருத்தில் கொள்கிறார்கள் என்றால், அப்பான் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி பர்சன் அதர் தென் போலீஸ் ஆஃபீஸர், அந்த கிரவுண்ட்லேயும் அப்பான் ஓன் நாலேஜ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட், ஒரு நடுவருக்கு நேரடியாக தெரிந்த, அவர் அறிவு கேற்றிய வகையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை அவர் வழக்காக எடுத்து அந்த வழக்கை கருத்தில் கொள்வார், காக்னிசன்ஸ் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ டேக்கிங் காக்னிசன்ஸ் என்றால் இவ்வாறான முறைகளில் நீதிமன்றங்கள், அதாவது நடுவரானவர் வழக்குகளை கருத்தில் கொள்கிறார். அது சிவில் சைடில் பார்த்தீங்கன்னா டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிரிமினல் சைடில் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ஸ் அப்படின்னு சொன்னால் எளிமையாக புரியும். காக்னிசன்ஸ் நீதிமன்றங்கள் எடுப்பது எந்த அடிப்படையில்னா, இப்போ இந்த 3 விதமான சூழல்களில் எடுக்கிறாங்க. இப்போ எதை முன்னிறுத்தி எடுக்கிறாங்கன்னா, அந்த வழக்கில் பிரைமா ஃபேசி இருக்கா, வழக்கு முகாந்தரம் இருக்கிறதா, சார்ஜஸ் மேட் அவுட் ஆகிறதா, அதாவது எ ஜட்ஜ் or a magistrate ought to be applied his judicial mind என்று சொல்லப்படுகிறது. அந்த காக்னிசன்ஸ் என்பது ஒரு நீதிபதி அல்லது நடுவர் தனது நீதிசார் அனுபவங்களை வைத்து அந்த வழக்கை கருத்தில் கொள்கிறார்கள் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ கருத்தில் கொள்வது என்றால் காக்னிசன்ஸ் ஆஃப் த கேஸ், அதை பற்றி செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ABC சிஆர்பிசியில் பார்த்தோம். அதே போல் BNSSல செக்ஷன் 210 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ABC ஆகியவற்றில் இது நம்ம பார்த்தோம். நன்றி.